வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னோடய ஆட்டோவில் வந்து புகை கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கீழே சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை இருக்கும். டச் பண்ணிங்கன்னா திடீர்னு கருப்பாகும். அந்த மேஜிக் எத்தனை பேருக்கு நடக்குதுன்னு பாருங்கள். கருப்பாக சப்ஸ்கிரைப்ன்றதை விட்டுருங்க, அது எதுவும் பண்ண வேண்டாம். சிகப்பு கலரில் இருக்கிறத மட்டும் டச் பண்ணிங்கன்னா கருப்பாக மாறும். அந்த மேஜிக்கை பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் சைலன்சரில் புகை வர்ற காரணத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காரணத்தினால சைலன்சர்லேருந்து புகை வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வால்வ் ஆயில் சீல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ராக்ராமில் ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வுக்கு வந்து இன்ஜின்லேருந்து, அதாவது கீழேருந்து மேலே ஹெட்டுக்கு வந்து ஆயில் போகும். அதில் தான் இருக்கும் அந்த வால்வ் சீல்ன்றது. அந்த சீலில் வந்து, அதாவது அந்த வால்வ் சீல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஆயிலோடு என்ன ஆகும்னா, அந்த டீசலோடு சேர்ந்து இந்த ஆயிலும் என்ஜின் ஆயிலும் உள்ளே போய் அப்படியே அது எரிஞ்சு உங்களுக்கு கரும்புகையாக வரும். அப்புறம் இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, இன்ஜினோட போரில் வந்து ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா அந்த ரிங்ஸ் வந்து ஆயில் உள்ளே வர்றது வந்து இது பண்ணுங்க. அதாவது கம்ப்ரெஷன் சொல்லுவாங்களா, அந்த கம்ப்ரெஷன் நடக்கிறது அந்த ரிங்ஸ் யூஸ் ஆகும். அதில் ஒரு ஆயில் சீல் ரிங்ஸும் ஒன்று இருக்கும். அந்த ரிங்ஸ் டேமேஜ் ஆகிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கரும்புகை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இது எப்படி அந்த இதெல்லாம் வீணாக போகுது, எதனால வீணாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆயிலை ஒழுங்காக மாற்றாதான் ஃபஸ்ட்டு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா ஆயில் ஒழுங்காக இல்லைன்னா என்ன ஆகுன்னா, இப்போ ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், என்ன பண்ணோன்னா உள்ளே வந்து தேய்மானம் ரொம்ப அதிகமாகும். அந்த தேய்மானத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இப்போ ஆயில் இல்லாமல் 2 இரும்பு தேஞ்சிக்கிட்டு இருக்குது, அது 2 இரும்பு ஒன்று வரும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறது நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆயில் இல்லைன்னா என்ன ஆகுனா, அது தேஞ்சு ரொம்ப இதாகிடும். அதனால வர ஹீட்னால அந்த ஆயில் சீலும் போயிடும். அதனால தான் வால்வ் ஆயில் சீலு அதுமாரி ரிங்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அதான் காரணம். போரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டரில் பிஸ்டனில் 2 ரிங்ஸ் இருக்கும், 2-3 ரிங்ஸ் இருக்கும். அதில் எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சுனா தான் இதுமாரி ஆகும். அது ஆயில் நம்ம மாற்றாததுனால தான் ஹீட் ஆகி அந்த பிரச்சனை வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சரியான அளவில் இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறீங்க, அப்போக்கி என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து செகண்ட் கியரில் ஏற்றினா தான் வண்டி கொஞ்சம் வெட்டாமல் இது பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளச்சையும் விட மாட்டாங்க. 3வது கியரில் 4வது கியரில் ஏற்றும் போது என்னன்னா, வண்டி வந்து ஒரு மாதிரி வெட்டி போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம் வந்து டீசல் வந்து ரொம்ப அதிகமாக போகும்போது அப்பையும் புகை வரும். அதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். முன்னாடி போகிற ஆட்டோவில் நம்ம பின்னாடி போயிருந்தோன்னா அந்த இது பார்த்துருக்கலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா, டீசல் நாசில் எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட, அதாவது டீசல் பம்ப் பண்ணணும்ல நாசில், அந்த நாசில் எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட இந்தமாரி புகை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச காரணம். நீங்கள் எதுவும் சொல்லுங்களேன், கரெக்டாக எதுவும் எனக்கு தெரிஞ்சதுன்னு. அதுமாதிரி புகை வரணும்னா கரெக்டான கியரில் ஓட்டுங்க. அதுமாதிரி ஆயிலை வந்து கரெக்டாக மாற்றுங்க. அதுதான் மெயின். ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினோட உயிர் நாடி. அதுமாதிரி ஆயில் ஃபில்ட்ரு அதையும் கரெக்டாக மாற்றிடுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஆயிலை மட்டும் மாற்றுவீங்க. ஆயில் மட்டும் மாற்றினீங்கன்னா அந்த திருப்பி ஃபில்ட்ரு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னு வைங்களேன், அதாவது ரொம்ப தூசி இதெல்லாம் வந்து அந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து அதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல ஆயிலாக தான் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும். அதையும் மாற்றிட்டுருங்க. கரெக்டாக ஒரு ஆயில் சர்வீஸு எப்போயுமே ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆயில் ஃபில்டரை கரெக்டாக மாற்றிட்டுருங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.